அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எங்கர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, Corel Draw வீடியோவில் செகண்ட் வீடியோ இது லெசனு. இதில் வந்து ட்ராப் ஷேடோ, எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன், என்வெலப் அந்த மாதிரியான டூல்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிட்டேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிட்ட பிறகு ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் எடுக்கிறேன். ட்ராப் ஷேடோ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு நடு சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா, ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி அந்த மாதிரி ஷேடோ க்ரியேட் ஆகும். அந்த பிளாக் கலர் பாக்ஸை மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேடோவும் உங்களுக்கு மூவ் ஆகும். நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் பாக்ஸை நீங்கள் அப் புட் டவுன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த சென்டரில் இருக்கிற பாக்ஸ் இருக்குது. அந்த மேலே இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள். இது வந்து அந்த ஷேடோவோட டிரான்ஸ்பரன்சியை இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது குறையுது, அதிகமாகுது. பாருங்கள் அந்த ஷேடோவோட இது. இதில் வந்து கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி ஆனால் எஃபெக்ட்ஸ் இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ச்சூர். இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கன்சிடர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதிகமாக அந்த அவார்டு ரெடி பண்ணுறது, அந்த கிளாஸ் ஆப்ஷன்ஸ்க்கெலாம், இந்த கிளாஸில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபோட்டோஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷாப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்ஷனை, கன்சிடர் ஆப்ஷனை. இதை கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த பிளாக்ல இருக்கிறத நம்ம இன்னொரு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள்.
இது வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டிசார்ட்டு. ஒரு சர்க்கிளையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ நம்ம இந்தமாதிரி ஸ்குவாஷ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வர்றது தான் இந்த டிசார்ட்டு. J'écoute la pluie, plic, ploc, je suis dans mon lit, plic, ploc, dehors il fait froid, plic, ploc, on est bien chez soi. இந்த என்வலப் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப்பாக மாற்றிக்க முடியும். அந்த டெக்ஸ்ட் ரேப்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் இது என்வலப். இது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன். இது பாருங்கள், ட்ராக் பண்ணி விட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். பின்னாடி இருக்கிற கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 3D எஃபெக்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம கலரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.